எல்லாரும் வாங்க மாட்டாங்க. 100ல் 50 பேர் வாங்குறாங்க. ஆனால் பாலில் துளி விஷம் கலந்தாலும் விஷம்தான். எங்கெல்லாம் கவர்மெண்ட் இல்லையோ கரப்ஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா காம்படிஷன். ஏர்டெல் ஃபோன் கொடுக்கலன்னா ஜியோ கொடுத்துருவான், ஜியோ கொடுக்கலன்னா ஐடியா கொடுத்துருவான். ஆனால் லஞ்சம் வாங்க முடியாது. 91 முன்னாடி வெறும் கவர்மெண்ட் தான் ஃபோன் கொடுக்கணும். அவனுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் என் வீட்டுக்கு ஃபோனே வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாக கவர்மெண்ட்டோட வேலை என்ன? கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக படிப்பு சொல்லித்தரணும். செலவு இல்லாமல் படிப்பு, அது கவர்மெண்ட்டோட வேலை. செலவு இல்லாமல் மெடிக்கல் கொடுக்கணும், அது கவர்மெண்ட்டோட வேலை. இப்போது உங்களுக்கு யாருக்கெல்லாம் காசு பணம் சாப்பாட்டுக்கு இல்லையோ உங்களுக்கு ரேஷன் போடணும், அது கவர்மெண்ட்டோட வேலை. அதே மாதிரி சட்ட ஒழுங்காக பார்க்குறது கவர்மெண்ட்டோட வேலை. இந்த 4 வேலையை கவர்மெண்ட் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பண்ணாமல் இருந்தால் போதும். யாருக்கு படிக்கணுமோ படிப்பு கொடுங்க. மெடிக்கல் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுங்க. அதுக்கு தான் அவர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தார். இதுதான் கவர்மெண்ட்டோட வேலை. இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன சாப்பிட்ணும், இறைச்சி சாப்பிட்ணுமா, அரிசி சாப்பிட்ணுமா, நீ மசூதிக்கு போகணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, கோவில் கட்டணுமா, ராமர் பெரியவரா கிருஷ்ணன் பெரியவனான்னு சொல்கிறது கவர்மெண்ட்டோட வேலை இல்லை. ஓவராக உங்கள்கிட்ட டேக்ஸ் பணத்தை பிடுங்காமல் இருக்கணும். என்ன மாதிரி ஆள்கிட்ட டேக்ஸ் பிடுங்கணும். அதுதான் கவர்மெண்ட்டோட வேலை. இதை நீங்கள் எடுத்து சொல்கிறது தான் உங்களோட கடமை அடுத்த 50 வருஷத்துக்கு. ஸ்கேம் அப்படின்னு நிறைய நடக்கும். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். இவங்க பேர் சுச்சிதா தலால். இந்தியாவில் நடந்த பெரிய முதல் ஸ்கேம் பேர் முத்ரா ஸ்கேம்னு. அது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. இப்போது டிடிகேன்னு இந்த ஊரில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார், ஒரு வேலை போயிடுச்சு. அதுதான் இந்தியாவோட முதல் ஸ்கேம். அப்புறம் ஜெயந்திலால் தரேஜான்னு இன்னொரு ஸ்கேம் இருந்தது. அதெல்லாம் நேரு காலத்து ஸ்கேம். நம்மளுக்கு மாடர்ன் ஸ்கேம் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். அதை கண்டுபிடிச்சி எழுதினவங்க ஒரு லேடி, அவங்க பேர் சுஜிதா தலால். மணி லைஃப் அப்படின்னு இன்னைக்கு கூட நீங்கள் தேடினீங்கன்னா தேபாஷிஷ் பாசு அண்ட் சுஜிதா தலால் எழுதுகிறாங்க. அவங்க எழுதின புக்கு தான் த ஸ்கேம். ஹர்ஷத் மேத்தா டு கேத்தன் பரேக். இது மாதிரி நீங்கள் தமிழில் எழுதினீங்கன்னா இந்த சென்னை ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஆரம்பித்ததுக்கு அர்த்தம் முடிஞ்சிடும். உங்களாலையும் எழுத முடியும் தான் நான் சொல்ல வரேன். ரைட்டா? இன்சைடர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு, அதனால் ஷேர் விலை ஏற போகிறதுன்னு தெரிஞ்சு, பப்ளிக்காக இல்லாத இன்ஃபர்மேஷனை ப்ரைவேட்டாக முன்னாடியே க்ரோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த க்ரோ ஷேரை நான் முன்னாடியே வாங்கி வச்சு ரிசல்ட் வந்தப்புறம் விலை ஏறினப்புறம் விற்றா தான் இன்சைடர் ட்ரேடிங். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்குது. கேத்தன் பரேக் ஸ்கேம், விஜய் மல்லையா ஸ்கேமே கிடையாது. அது ஓட்டு வாங்கிறதுக்காக சொன்னது. அவன் பணத்தை கட்டிடுறாங்கன்னா பணத்தை கட்டாமல் ஜெயிலுக்கு போன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா மார்க்கெட் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கறதுக்கு 3 ரெகுலேட்டர். ஒன்று செபி, ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ், கார்ப்பரேட் அஃபேர்ஸு. ஆனால் இன்னொன்று இருக்குது, ஐஆர்டிஏன்னு ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. புதுசாக கடைசியாக மன்மோகன் சிங் போகிறச்ச ஒன்று பண்ணாத ஒரு போடல, பிஎஃப்ஆர்டிஏன்னு இருக்குது. ஆமாம், இவங்க தான் ரெகுலேட்டர். ஸோ இந்த ரெகுலேட்டர் இல்லாமல் நீங்கள் பணத்தை போட்டு நஷ்டமாயிட்டீங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம். ஸோ எங்கேயாவது காசை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த 5 ரெகுலேட்டர்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதும் உங்கள் கடமை. இதுவும் ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை. இந்த ரூலை மட்டும் நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா பண மோசடியே நடக்காது. மார்க்கெட்டுங்கிறது இமோஷனில் தான் டிசைட் ஆகும். ஃபைனான்ஸுங்கிறது ஆக்சுவலி 1% தான். எக்கனாமிக்ஸுங்கிறது 1%, ஃபைனான்ஸுங்கிறது இமோஷனுங்கிறது 99%. 99% உங்கள் கோபம் தாபம் வருத்தத்தினால தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகும். 1% தான் ஃபைனான்ஸ். ரைட்டா? ஸோ போய் யாராவது ஸ்ரீரங்கராஜன் பார்த்துட்டு வாங்க. ஸோ நிஜமாகவே பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. இந்த ஆள் வந்தான் பேசினான் போயிட்டான்னு இருக்கக்கூடாது. நிஜமாகவே அந்த ஆள் இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு வாட்டி. சரியா? அப்போ உண்மைன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு எவிடன்ஸ் இங்கே ரெண்டு பில்டிங் தள்ளி இருக்குது. ரைட்டா? ஆனுவல் ரிப்போர்ட். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுறதுங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். 2 விதமான ரிப்போர்ட் இருக்கும். ஒன்று ஸ்டாண்டலோன், இன்னொன்று கன்சாலிடேட்டட்.
ஒரு கம்பெனிக்கு நிறைய கம்பெனிஸ் அது கிளை கம்பெனிகள் இருக்கும், அது பேர் சப்சிட்ரிஸ்ன்னு பேர், கிளை கம்பெனிகள் அப்படின்னு பேர். ஸோ இந்த கிளை கம்பெனிகள்லாம் சேர்த்து எடுக்கிறது தான் கன்சாலிடேட்டட். எப்போதுமே நீங்கள் பார்க்குறத கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். ஓகே, எப்போதுமே ஆனுவல் ரிப்போர்ட்டை லாஸ்ட் பேஜ்லேருந்து ஃபஸ்ட் பேஜ் படிங்க, ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் படிக்காதீங்க. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிற விஷயம்லாம் எப்போதும் லாஸ்ட் பேஜில் தான் இருக்கும். எஸ்பெஷலி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த அக்கௌண்டிங் பாலிசி என்ன அப்படின்னு, அந்த பாலிசியை வச்சு ஒரு நட்டத்தை லாபமாக்க முடியும், லாபத்தை நட்டமாக மாற்றி எழுத முடியும். அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் பற்றி எழுதலை, பட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒன்று பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒன்று பேர் பேலன்ஸ் ஷீட், 3ஆவது கேஷ் ஃப்ளோ. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் கம்பெனியை அனலைஸ் பண்ண முடியும். இது பேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ரெவென்யூ, அதாவது டர்ன் ஓவர், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர், அண்ட் நெட் ப்ராஃபிட் இல்லை லாஸாங்கிறது உங்களுக்கு எவ்ரி இயர் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கு, எவ்வளோ செலவழிச்சிருக்கு, எவ்வளோ ஷேர் ஹோல்டருக்கு மீதி வச்சுருக்குங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு பீரியடோட ஸ்டேட்மெண்ட். ஆனுவல்னால் April 1st to March 30th of next year, March 31st next year. குவார்ட்டர்னால் எவ்ரி 90 டேஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 90, 180, 365 இது மாதிரி வரும். இதில் என்ன இருக்குன்னா, ரெவென்யூனா டோட்டல் எவ்வளோ டர்ன் ஓவர் வந்திருக்குன்னு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் அந்த சாமானை தயாரித்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, கிராஸ் ப்ராஃபிட், ஆர்என்டிக்கு எவ்வளோ பண்ணீங்க, சம்பளம் எவ்வளோ கொடுத்தீங்க, அந்த சம்பளம் இந்த ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்லாம் போக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுன்னு வரும். அதுக்கப்புறம் வட்டி நீங்கள் எவ்வளோ நீங்கள் வட்டிக்கு வெளில கொடுத்துருக்கீங்கன்னா வட்டி எவ்வளோ வரும், பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா வட்டி வரும், நீங்கள் எவ்வளோ வட்டி கடன் வாங்கியிருக்கீங்க, அப்புறம் இதை தவிர ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பென்ஸ் இருக்கா, அப்புறம் டேக்ஸஸ் எவ்வளோ கட்டுறீங்க, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வச்சு நீங்கள் இபிஎஸ் கண்டுபிடிக்கலாம், பேசிக் அண்ட் டைல்யூட்டட் இபிஎஸ். இதை வச்சு தான் பர்சன்டேஜ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு கம்பெனின்னு கீழே தெரியும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு கம்பெனி லாபமாக நஷ்டமானு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லாப நஷ்ட கணக்குங்கிறது தான் இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இது ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட். 31st March ஆஃப் எவ்ரி இயர் இந்தியா ரூல்ஸ் படி ஒரு கம்பெனியோட பாடி செக்கப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, ஒரு பாடியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி கம்பெனியோட பாடியை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் என்ன தெரியும்னு, எவ்வளோ சொத்து என்கிட்ட இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, நான் இருக்கிற சொத்தை எந்த இடத்துல வச்சுருக்கேன், வாட் ஆர் மை அசட்ஸ், வாட் ஆர் மை லைபிலிட்டிஸ், அது தெரியறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். எனக்கு யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும், என் வரவு எங்கெல்லாம் இருக்குது, அந்த சொத்தை எந்தெல்லாம் இடத்துல வச்சுருக்கேன், என் லைபிலிட்டிலாம் எங்கே இருக்குதுன்னு. எப்போதுமே அசட்டும் லைபிலிட்டியும் சேம் ஆகிடும். இப்போல்லாம் சிங்கிள் ஃபார்மேட்டில் வருது, முன்னெல்லாம் டபுள் ஃபார்மேட்டில் வரும். அசட் ஒரு சைடு, லைபிலிட்டி ஒரு சைடு வரும். இப்போ மேலேயும் கீழேயும் போட்டிருக்காங்க. பிஎன்எல்லையும் ப்ராஃபிட் ஒரு சைடு, எக்ஸ்பென்ஸ் ஒரு சைடு வரும். இப்போ எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு என்ட்ரி, அக்கௌண்டிங் என்ட்ரியும் ஜேர்னலில் போய், ஜேர்னல்லேருந்து பிஎன்எல்லுக்கு போய், பிஎன்எல்லேருந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும். பேலன்ஸ் ஷீட்டு ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரியும். கடைசியாக கேஷ் ஃப்ளோ, ஒரு கம்பெனிக்கு எப்படியெல்லாம் பணம் உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட விற்றிங்கன்னா வரும். நான் ப்ராடக்ட்டை விற்கிறேன், கஸ்டமர் பணம் கொடுத்தா சேல்ஸ்லேருந்து வர பணம், நான் கடன் வாங்கினா பணம் வரும், நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றா பணம் வரும். ஐ கேன் ரைஸ் மோர். சேல்ஸ்லேருந்து நான் ஒன்றும் காசு, என் ஷேரை விற்று காசு வாங்கலாம், இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஸ்டாக், கடன் நான் வாங்கலாம், நான் கடன் வாங்கலாம், ஷேர் ரைஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று விற்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விற்கலாம், இல்லாட்டா என்கிட்ட கஸ்டமர்கிட்டேருந்து வரும், இல்லாட்டா எனக்கு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வரும், இது மாதிரி. ஸோ இதுதான் பிளட் சர்க்கிள். ஒரு பாடியில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த கேஷ் ஃப்ளோ. ஸோ நீங்கள் லாபத்தை பார்க்குறீங்களோ இதை பார்க்கலையோ, கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும்.
கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருந்ததுன்னா கம்பெனி செத்து போயிடும் கூடிய சீக்கிரம். கம்பெனி நட்டத்தில் ஓடலாம், ஆனால் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ கேஷ் ஃப்ளோ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இன் ஆனுவல் ரிப்போர்ட். கேஷ் ஃப்ளோ சரியில்லைன்னா ஒன்றுமே சரியில்லை. ஆனால் இதை யாருமே பேச மாட்டாங்க. இதுதான் உயிர் நாடி. பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லும். ஹார்ட் பம்ப் அடிக்கிற மாதிரி இதான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ். ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் இந்த டெவில் கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வேலை. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.